ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சகித்தலும் அடக்குதலும். கர்த்தரை தன் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியில் நடக்க விரும்பினார் கணவர். ஆனால் அவருடைய மனைவியோ தவறான குணங்களாலும் அகம்பாவமான வார்த்தைகளாலும் எதையும் சரியாக செய்யும் ஆர்வமற்ற மனநிலையாலும் மற்றவர்களை எளிதாக கோபப்படுத்தும் இயற்கையுடையவர். எனவே மனைவியின் சரியற்ற குணங்களையும் செயல்களையும் கண்டு மன வருத்தத்தில் அவர் கோபமாக பேசிவிடுவதுண்டு. அவருடைய மனைவியோ ஏன் மனம் திரும்பிய கிறிஸ்துவருக்கு இவ்வளவு கோபம் என்று கேட்பார். தான் சாட்சியற்ற வாழ்க்கை வாழக்கூடாது என்று எண்ணிய அவர் மனைவியின் அனைத்து ஆகாத குணங்களையும் நடந்து கொள்ளுகின்ற விதங்களையும் குறித்து எதுவும் பேசாமல் இருந்தார். ஆனால் மிக விரைவில் மன உளைச்சலாலும் அதிகமான இரத்த அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் பலவீனமடைய துவங்கினார். சில விஷயங்களை மனதால் சகிப்பது என்பது வேறு, மனதிற்குள் அடக்குவது என்பது வேறு. சூடான ஒரு பொருளை கையினால் தொட்டாலும் சூட்டினால் பாதிக்கப்படாதபடி பழகிக் கொள்வது என்பது வேறு. சூட்டை தாங்க முடியாமல் கை வேதனையால் துடிக்கும் போது அதனை வெளியே காட்டாமல் மறைப்பது என்பது வேறு. பிறருடைய அநீதியான அக்கிரமமான செயல்பாடுகளால் மனம் வேதனையினால் துடிக்காதபடியும் கோபத்தினால் கொந்தளிக்காதபடியும் தாங்கிக் கொள்ள நாம் பழகவும் பக்குவப்படவும் வேண்டும். அதே வேளையில் மற்றவர்களின் அநீதியான மனநிலைகளுக்கு எதிரான நம்முடைய மன உணர்வுகளையும் வருத்தங்களையும் வெளிக்காட்ட விரும்பாமல் மறைப்பது பலவித எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அது மனநிலைகளை பாதித்து வியாதிகளையும் உருவாக்கும். ஏனென்றால் நியாயமான மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் மனிதனுக்கு மிகவும் அவசியம். அப்படியானால் என்ன செய்யலாம்? முதலாவது, தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அவருடைய உறவினால் எதையும் கர்த்தருக்காக சகிக்கும் ஒரு ஆற்றல் பெற்ற இருதயத்தை பெற வேண்டும். இரண்டாவது, மன உணர்வுகளை அடக்குவதை ஆன்மீகம் என்று எண்ணாமல் அவைகளை மனம் திறந்து கர்த்தரிடம் பேசி பேசி இருதயத்தின் அழுத்தங்களை குறைக்க வேண்டும். மனதை வருத்தப்படுத்துகின்றவர்களோடு பதிலுக்கு பதில் பேசாமல் மன வருத்தம் போக்கும் கர்த்தரிடம் அவைகளை சொல்லி மனதை தேற்ற வேண்டும். சிந்தனைக்கு, பிறர் செய்த தீமையை இனியும் நினையாதே, பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மையை இனியும் மறவாதே. பிறர் செய்த தீமையை இனியும் நினையாதே, பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மையை இனியும் மறவாதே.